ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க பார்க்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 100 கிராம். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கோஸ் 200 கிராம். மைதா மாவு 4 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். வத்தல் பொடி 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். உப்பு தேவைக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தமாரி கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தமாரி நல்லா கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு தேவைக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கலந்து எடுத்த கோஸை குட்டி குட்டியாக பால் சைஸில் பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுக்கலாம். போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுடலாம். அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வரும். கருகிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதேமாரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். இந்தமாரி நல்லா குட்டி குட்டியாக பால் மாரி நல்லா உருட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. எண்ணெய்லாம் குடிக்கவே இல்லை. கேபேஜை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பெரிய வெங்காயம் 1 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். பொன்னிறமாக வதக்க வேண்டாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துடலாம். காய்கறி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான். பீன்ஸ், கேரட், சிவப்பு கலர் குடமிளகா, மஞ்சள் கலர் குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா, கோஸ் மட்டும் 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். 100 கிராம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். காய்கறி எல்லாம் பாதி வேகிற அளவு வதக்கினா போதும். அப்போ தான் சாதத்தோட கடிப்பட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதக்குனிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் வத்தல் பொடி காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக வேணுமா ஜாஸ்தியாக வேணுமான்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்தமாரி பாதி அளவு வதக்குனதுக்கப்புறமா சோயா சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை தேவையான அளவு சேர்த்துடலாம். சாப்பாடு 3 பேருக்கு வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே பொரிச்செடுத்த கோஸு, குட்டி குட்டியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கோஸ் பொரிச்சது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா கிளறும் போதே உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க. கிளறும் போது சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கலந்து எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் நான் வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கிடலாம். சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. காய்கறி எல்லாமே இதிலே சேர்ந்துருது. நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு.
ஆரோக்கியமான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா இப்படி தான் இருக்கணும். செம டேஸ்ட்டாக வேறு லெவல். பாருங்கள், பார்க்கலையே சாப்பிட்ணும் போல் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ஒன்றுலாம் பத்தாது. இந்தமாரி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்தாலும் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஆரோக்கியமான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனை மரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.